குட் ஈவினிங். யூனிட் 10 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கர்வ் ஃபிட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்வ் ஃபிட்டிங். ஓகே, கர்வ் ஃபிட்டிங்னா என்ன? முதல்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள பேராகிராஃபை பார்ப்போம். சரி, நம்ம கார்லேஷன் பார்த்தோம். கார்லேஷன் என்னங்க பார்த்தோம்? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது கொடுத்த கிவன் இந்த மாதிரி இருக்கு. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸ் ஆக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. இது பேர் என்னங்க? பாசிட்டிவ் கார்லேஷனா நெகட்டிவ் கார்லேஷனா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். இது பாசிட்டிவ். சரி, நெக்ஸ்ட் அதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா கிவன், அவன் கொடுக்குற டேட்டா. என்னால அதுக்குள்ள ஒரு லைன் டிரா பண்ணிடுறேன். சரிங்களா? இங்க என்ன ஆக்சுவலா நடக்குது? எக்ஸ் எப்பயும் போல இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோட வெளி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்க ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னங்க சொல்லலாம்? நெகட்டிவ். நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லிடலாமா? ஆமாங்க. இது பாசிட்டிவ் கார்லேஷன். ஓகே, டன். இப்போ இது எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, இதுல இருந்தே நம்ம வந்து கர்வ் ஃபிட்டிங்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால தான் நான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட், இப்போ ஒரு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு கிவன் வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் L1, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் L2, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் L3. சரிங்களா? இங்கே ஒன்று ட்ரா பண்ணிடுறேன் L4. இதில் எது ரெக்கரேஷன் லைன் வரும்? L1, L2, L3, L4? L3. L3. சரி, வேற யாராச்சும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 13 பேர் அமைதியாக, 12 பேர் அமைதியாகவே இருக்கீங்க. தாராளமாக பேசலாம். டவுட், அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக டவுட்டு, பிடிஎஃப் சம்மந்தமாக டவுட்னாதே 7:45 மேலே பேசுங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் கேட்குறேன்? இதில் எது லைன் ஆஃப் ரெக்கரேஷன் கேட்குறேன். L1, L2, L3, L4. L4 சார். சரி, நெக்ஸ்ட்டு அப்படி ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நான் ஆன்சர் சொல்கிறேன். வேற இன்னும் 2 பேர் சொல்லலாம். ஏன்னா மொத்தம் 4 லைன்ல இன்னும் ஒரு 12 பேர் அமைதியாகவே இருக்கீங்க. சரி, நானே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது இது இந்த லைனு டேட்டாக்குள்ளதான் இருக்கு, இந்த லைனும் டேட்டாக்குள்ளதான் இருக்கு, இந்த லைனும் அவன் கொடுத்த டேட்டாக்குள்ளதான் இருக்கு. இதை சுத்தி டேட்டா இருக்கா? L4 சுத்தி இல்லைங்க சார். இல்ல சார். அப்ப L1, L2, L3, L1, L2, L3 இதை மூணுமே என்ன சொல்லிடலாம்னா லைன் ஆஃப் ரெக்கரேஷன் சொல்லிடலாம். சரிங்களா? L4 என்ன சொல்லலாம்னா நாட் எ லைன் ஆஃப் ரெக்கரேஷன். அப்ப நான் ரெக்கரேஷன் சொல்லணும்னா ஏன்னா அந்த டேட்டாவுக்குள்ள நான் லைன் டிரா பண்ணும்போது, ஏன்னா அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், பாசிட்டிவ் கார்லேஷன் நெகட்டிவ் கார்லேஷன், அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் லைன் ஆஃப் ரெக்கரேஷன் சொல்றேன். சரி, இப்போ இதுல இப்போ டவுட் முடிஞ்சுல. இப்போ L1, L2, L3ல எது வந்து பெஸ்டான லைன் ஆஃப் ரெக்கரேஷன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது கர்வ் ஆஃப் ரெக்கரேஷன். சரிங்களா? கர்வ் ஆஃப் ரெக்கரேஷன். இதுல எது பெஸ்ட்? இதுல எது பெஸ்ட்? L3. L2. சரி, L2னா ரீசன் சொல்லுங்க. L3னாலும் ரீசன் சொல்லுங்க. L1னாலும் ரீசன் சொல்லுங்க. சும்மா பேசுவோம், ஒன்றும் பயப்படவே வேணாம். தப்பா சொன்னா நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு மேத்ஸ் டீச்சர், அவ்வளவுதான். சொல்லுங்க, L2 சொன்னீங்க, அதுக்கு ரீசன் சொல்லுங்க எனக்கு கண்டிப்பான முறையில். L3 சார். அதுதான்
ரொம்ப தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஏதாச்சும் ஒன்று கெஸ் பண்ணாதே நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. எந்த லைன் நிறைய டேட்டாஸ்ல டச் பண்ணி போகுதோ அந்த லைன் வருமா சார்? ம்ஹும். இது ஒரு வகையான ஆன்சரு. பட் அது சத்தியமா அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த 3 லைனை வச்சே நீங்க கெஸ் பண்ணலாமே, ஏன் கெஸ் பண்ண மாட்டீங்க? இந்த 3 லைனை வச்சு ஒன்று சொல்லலாம். ரெண்டுமே ஈவனா இன்க்ரீஸ் ஆகுதாங்க சார். ஏங்க 3மே இன்க்ரீஸா ஈவனா தானே இல்ல இன்க்ரீஸ் மூணுமே ஈக்குவலா சார், எக்ஸும் ஒய்யோட வேல்யூ வந்து L3ல மட்டும் ஈவனா இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேக்குறேங்க. அப்படிலாம் இல்லை. 3மே ஒரே மாதிரி தான் லைன் போட்டிருக்கோம். சரி, ஒன்றும் இல்லை. சரி, நானே சொல்லிடுறேன். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன சொல்ல போறோம்னா, இது எது பெஸ்ட்னா, அந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த லைனை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, L1 சொல்றேன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லணும், பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா என்னென்ன அடுத்த லைன் நான் கூட போடுறேன். சரிங்களா? இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்ல போறேன் L1 L2 L3. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். சரிங்களா? இப்படி ஒரு லைன் போடுறேன். இப்போ இங்கே இருக்க டேட்டாவுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்கும்? ஓவர் டிஃப்ரென்ஸாக இருக்குமா? ரொம்ப லென்த்தியாக இருக்குமா? எஸ்ஸா நோவா? எது எதுக்கு புரியலைங்க சார். அதாவது எது இங்க L1ன்னு இதை எடுத்துக்கிறேங்க நான். சரிங்களா? இங்க இருக்க டேட்டால இங்க ஒரு டேட்டா இருக்கு, அந்த லைன் மேலேயே டேட்டா இருக்கு. இதுவும் டேட்டா தான். நான் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். சரிங்களா? இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். ரொம்ப லென்த்தியா இருக்குமா? இருக்கும் சார். சரி. இப்போ பாருங்க, அதே இது படத்தை அப்படியே மாத்துறேன் நான். அது வந்து L1. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்னா, L2 டிரா பண்றேன். நான் இப்போ இங்க இருந்து இந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்க போறேன். இதுவும் லென்த்தா தானே இருக்கும். எஸ் சார். சரி. இப்ப இதே இது L3ன்னு சென்டர்ல போட்டேன் நான் ஒரு லைன். சரி, இது L3ன்னு வச்சுக்கோ. இப்ப இதை பாருங்க, நான் இங்க இருந்து லைன் டிரா பண்ணாலும் சரி, இங்க இருந்து லைன் டிரா பண்ணாலும் சரி, இந்த ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா இருக்குமா? ஆமா Yes, sir. சார். சரி. இப்போ நம்மளுக்கு 2 கிவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x1 plus x2 into y1 plus y2 by 2. x2 minus x1 the whole Plus one. square root of x1 minus Yeah. x2 the whole square plus y2 minus y1 the whole square. சூப்பர், அதான் கரெக்ட். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y the whole square. இப்போ இங்கே x1 minus x2 சொல்லலாம், y1 minus y2 சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு 1 minus 2நாலும் 2 minus 1நாலும் ஸ்கொயர் பண்ணும்போது சேமாக தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ L3 வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நான் சும்மா ஒரு 3 லைனை போட்டு 4 லைன் போட்டு 4th லைனை நான் என்னன்னு சொல்லலை, நாட் அ லைன் ஆஃப் ரெக்கரன்ஸ் சொல்லிட்டேன். அப்போ இந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அதை பற்றியும் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நான் L1ல இருந்து பார்த்தேன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, L2ல இருந்து பார்த்தாலும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. L3ன்னும் போது நான் அப்பில் இருந்து பார்த்தாலும் சரி, டவுன்ல இருந்து பார்த்தாலும் சரி, இந்த L1 L2ஓட கம்பேர் பண்ணும்போது L3 வந்து பெஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. சரி, இப்போ இது வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன். இதே இது கான்செப்ட் படி சொல்ல போகிறேன். அது எப்படி கான்செப்ட் படி சொல்கிறது, அதுதான் இந்த கான்செப்டே. சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி அதை வந்து பெஸ்ட்டு சொல்லணுமாமா. சரிங்களா? அதே நம்ம கண்டென்ட்ல இருக்கு, அந்த புக்கில் பேராவாக பார்ப்போம். சரி, இப்போ அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். யூஸிங் எதை யூஸ் பண்ணி? பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். பிரின்சிபல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி, சரிங்களா, அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறேன். L1 L2 L3. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட போகிறேன்.
சேம் டயக்ராம் தான். L1 L2 L3 இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷனு. அது தெரியாமல் நம்ம அங்கே போயிட்டு கொஸ்டின் பார்த்து ஃபார்முலா பார்த்து இது என்னன்னு ஒன்றும் புரியாமல் போகிறதுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரி, இப்போ L1 இது மேலே என்னுடைய கிவன் இருக்கு. L1 இங்கே L3 திஸ் இஸ் L2ன்னு வச்சுப்போம். சரி, இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்னதுங்க? ஸ்ட்ரைட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் AX plus BY plus C equal to 0. அப்படியா மாற்றிட்டாங்களா? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c தானே எடுப்போம். சார் அது ஸ்லோப் இருந்தா தானங்க சார் அந்த மாதிரி எடுப்போம். ம் சரி, நீங்க கேட்ட ஈக்குவேஷன் ஃபார்மேஷனுங்கும் போது AX plus BY plus C equal to 0. ஸ்ட்ரைட் லைன் திருப்பி சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். AX plus BY plus C equal to 0. சரி, இப்போ இதை வச்சு தான் சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஒரு 2-3 கான்செப்டை டெரைவ் பண்ணுவோம். சரி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ இதை நான் ஸ்லோப் இருந்தால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா. இது என்ன எடுத்துக்கிறேன்? mx2 ப்ளஸ் c2ன்னு எடுத்துக்கிறேன். அதை c1 எடுத்துக்கிறேன், இது c2ன்னு எடுத்துக்கிறேன். y ஈக்குவல் டு mx3 ப்ளஸ் c3ன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இதில் ஈக்குவேஷன்னாவே நம்மளுக்கு என்ன இருந்துரும்? ஈக்குவேஷனாவே xy இருந்துரும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க இது என்னது? வேரியபிள் என்னது? எக்ஸ்ட்ரா இருக்க அன்னோன் வேரியபிள் எது? ஈக்குவேஷனாவே இன் டர்ம்ஸ் ஆஃப் xyல இருக்கும். அப்போ அன்னோன் வேரியபிள் எது வரும்? சி சார். ஏங்க இங்கே இருக்கிறதுல xy தவிர ரிமைனிங் இருக்க ஃபுல்லாக அன்னோன் தான். எது எம்னு சொல்லலாம், சி சொல்லலாம். C3 CU சார். ஆமாம், ஜென்ரலாக எம் சின்னு சொல்லி முடிச்சிட்டேன். C1 C2 C3ன்னு சொல்லாமல் மொத்தத்துக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? சின்னு சொல்லிட்டேன். இங்கே M1 M2 M3னோட வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்குரிய ஸ்லோப்பு M3. சரி, அப்போ ஜென்ரலாக எம். இதை ரெண்டையும் ஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா? இதை ரெண்டையும் ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 11th 12th இந்த கான்செப்ட் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை எப்போ மினிமம் எந்த பாயிண்டில் மினிமம் கிடைக்கும், எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு நான் சால்வ் பண்ணணும். இது 12th இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கிவனை சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும். கேட்குற கொஸ்டின் புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து 12th ஸ்டேட் போர்ட் புக்லேயே இருக்குது, சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது, ஐஏசி புக்லேயும் இருக்குது. -1 to 1. ஐயோ இல்லைங்க, இப்போ x² + 3ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் எப்போல்லாம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எப்போல்லாம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். 12th புக்கை பார்க்கலையா? சரி, ஒன்றும் இல்லை, அதை எப்படின்னு நானே சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணது 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எனக்கு எக்ஸு கிடைக்கும். சரிங்களா? அந்த எக்ஸு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு வாங்க. என்ன பாயிண்ட்டு? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 1 வருதுன்னு வச்சுக்குவோம். -∞ +∞ இது செக் பண்ணணும். இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? f' ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எனக்கு நெகட்டிவ் வரும். இது ஃபுல்லாக நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இன்டர்வல் எதை எடுத்தாலும் நெகட்டிவ் வருது. அடுத்து இந்த இன்டர்வலில் 1 to ∞ எதை எடுத்தாலும் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் வருது. எந்த இடத்துல இந்த 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வந்துன்னா 0 வந்துடும். பாசிட்டிவ் வராது, நெகட்டிவ் வராது. அப்போ இந்த 1ன்றது இங்கே என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது நம்ம 12th புக்கில் இருக்குது, ஸ்டேட் போர்டு புக்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவில் கிடச்சுன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். இதே f' ஆஃப் எக்ஸு செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எங்கேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த எக்ஸை எடுத்து கிவன் f ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ 1 செகண்ட் சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்போ மினிமம் ஆகும், எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 12th இருக்க கான்செப்ட்
ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 0 ஈக்குவேட் பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சா அது லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸை எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கும். இதைத்தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதைத்தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, மற்றபடி ஒன்றுமே வேணாம். நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? சரி, இது டவுட்டாக இருக்குது, ஒன்றுமே புரியலை அப்படின்னா 12th புக்கை தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சமாச்சு நீங்களாக கற்றுக்கிறதுக்கு நீங்களாக தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அப்போதான் நீங்கள் ஒரு விஷயம் தேட போய் 10 விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரைட், இப்போ இங்கே வாங்க, அதுக்கப்புறம் சம்முக்குள்ள போவோம். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயரு ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இருக்கு பாருங்க, அதை அந்த ஃபார்முலா இதைத்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், லைன் ஆஃப் ரெக்ரஷன் ஒய் ஆன் எக்ஸ் என்ன சொல்லாங்கன்னா ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு வாங்க, ஏ பிளஸ் பிஎக்ஸ். சரி, இப்போ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் கான்செப்ட் படி இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் போட போகிறேன். என்ன டயக்ராம்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். சரி, இப்போ எனக்கு இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது என்ன வரும், இந்த பி பாயிண்ட்டு எக்ஸ்ஐ ஒய்ஐ வரும். இந்த லைன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ஐ டிஸ்டன்ஸு சேம் தான். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் தான், இங்கே ஒய் வேல்யூ மட்டும் எப்படி மாறி இருக்குன்னா ஏ பிளஸ் பி எக்ஸ்ஐன்னு மாறி இருக்கும். இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மினிமம், அதை மினிமம் ஆக்குறது எப்படி? சரிங்களா? இந்த இதில் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸில் எனக்கு எப்போ வந்து ஏ வேல்யூம் பி வேல்யூம் மினிமம் கிடைக்கும், இதுக்கு தான் இந்த கான்செப்டை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 0 ஈக்குவேட் பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும், அந்த தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும், கன்க்ளூஷன் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இப்போ இதை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எரர்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எரர். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குரிய ஈக்குவேஷன் தான் இது, ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸு. இதில் ஏயும் பியும் எப்போ மினிமமாக கிடைக்கும், எப்போ மினிமமாக கிடைக்கும் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ பிளஸ் பிஎக்ஸ்ஐன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் ஒய்ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ஐ ஒய்ஐ இந்த பாயிண்ட்டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ஐ, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளேயே டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இந்த ஒய் ஐன்றது என்னன்னா நம்மளுக்கு கொடுக்குற அப்சர்விங் டேட்டா, அப்சர்வ்டு டேட்டா. செகண்ட் ஒன் இந்த ஏ பிளஸ் பி எக்ஸ்ஐன்னு பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட், பாயிண்ட் ஆன் லைன், பாயிண்ட் ஆன் லைன். இந்த எரர், இது பேர் எரர்னால இ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். சம்மேஷன் இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கிறோம், ஒய்ஐ மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர், ஒய்ஐ மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த சம்மில் தான், இதில் தான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஏயும் பியும் எப்போ மினிமமாக இருக்கும். அதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 ஈக்குவேட் பண்ணி நான் வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இது ஆக்சுவலாக டேரெக்டாக நான் சொல்லிடுவேன், இந்த இருக்கு பாருங்களேன், இதைத்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், இதைத்தான் நான் எழுதியிருக்கேன், ஓஏ மைனஸ் ஏஎக்ஸ்ஐ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இதைத்தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த இருக்கு பாருங்கள் ஆன்சர், இந்த ஸ்டெப்பை தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அப்படியே வாட்ச் விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல போகிறேன். ஈக்குவேஷன் 1 2 அது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நார்மல் ஈக்குவேஷன் விச் கேன் பி ஏ அண்ட் பி ஆர் ஃபவுண்டு, அது எப்படி வந்துச்சுன்னு நான் சால்வ் பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதுலேயும் இருக்குது, ரொம்ப பொடுசாக இருக்குது, புரியாது. இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா சம்மு எது கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம், அதுக்காக தான். சரி, இப்போ பாருங்கள், சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n ஒய்ஐ மைனஸ் ஏ மைனஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஏ மைனஸ் பி எக்ஸ்ஐ இதான் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சரி,
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈன்ற ஈக்குவேஷனை பார்ஷியலாக ஏஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே ஏயும் பியும் தான் அன்னோன். எது அன்னோனோ அதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பார்ஷியலாக. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸோ எப்பயுமே ஈக்குவேஷனில் இருக்கும். இப்போ இதை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். சம்மேஷன் அது வாட்டுக்கு இருக்கட்டும். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஏங்க 17 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் கூட தெரியலையா பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்? அதுவும் 12th ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குங்க. யாராச்சும் சொல்லுங்க. சரி, இப்போ பார்ஷியல்னா என்னன்னு வேணா சொல்லிடுறேன். அதுவும் நான் தான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமாச்சும் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இ ஈக்குவல் டு, அப்போ டோ இ பை டோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றாங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்பயும் போல 1, இது செப்பரேட்டாக இருக்கு, 0 ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த கிவனை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 times yi Dou. minus bxi. சரிங்களா? இன்னும் ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். -1 சார். ஏன் -1ன்னா ஏ பொறுத்து ஏ டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணுறோம். ஏ -1 அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நான் 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். வேற ஒன்றுமே செய்யலை, 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். இந்த -1 2வையும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். சார் மத்த எக்ஸ் ஒய் எல்லாம் வந்து வேரியபிளாங்க சார். ஆமா, வேரியபிள். அதனால தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். வேரியபிள் அது ஃபுல்லாக 0 ஆயிரும். சரிங்களா? ரைட். 2 times சம்மேஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ரிமைனிங் என்ன இருக்கு, yi minus a bxi ஈக்குவல் டு டோ இ பை டோ ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -2 காமன் எடுத்துங்க. -2 டிவைடில் போயிடும். -2 டிவைடில் போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, i வேரிஸ் ஃப்ரம் 1 to n yi minus a bxi ஈக்குவல் டு 0. இந்த -2 டிவைடில் போயிடும். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், 3 டேர்முக்குமே அந்த சம்மேஷன் வந்து காமன். அப்போ இது எப்படிங்கிறதெல்லாம் சம்மேஷன் ஒய்ஐ சம்மேஷன், இது அந்த ரேஞ்ச் எழுதணும் இருங்க, மைனஸ் ஏ சம்மேஷன் பிஎக்ஸ்ஐ ஈக்குவல் டு 0. ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இது மட்டும் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அது லெஃப்ட் சைடு அது வாட்டுக்கு இருக்கட்டும். ரிமைனிங் 2 ஆப்போசிட் சைடில் இருக்கிறத ஆப்போசிட்டாக கொண்டு போயிருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இப்போ இங்கே என்னங்க வரும், இப்போ இதையுமே இன்னும் ஒரு ஸ்டெப் செஞ்சுட்டு தான் செய்யணும். இப்போ பாருங்க, ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n ஒய்ஐ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி போடுங்க. இங்கே 1 ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n அப்படின்னும் போது இங்கே என்ன ஆயிரும், ஒரு n டேர்ம் வந்துடும். ஸோ NA. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் பாருங்க, பீன்றது கான்ஸ்டன்ட். சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n xi ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் மட்டும் மாறும். ஏன்னா இங்கே என்ன இல்லை, எக்ஸ் டேர்ம் இல்லை, ஒய் டேர்ம் இல்லை, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. எத்தனை தடவை அந்த டேர்ம் போகும்னா ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n டேர்ம்ஸ் போகுது. ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n டேர்ம்ஸு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெகட்டிவ் டேர்ம் ஃபுல்லாக ஆப்போசிட் கொண்டு போக போகிறேன். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n ஒய்ஏ ஈக்குவல் டு NA plus B into summation I varies from 1 to n xia. சரிங்களா? இதே எனக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஈயை மறுபடியும் எழுதிக்கிறேன். I varies from 1 to n yi minus a bxi the whole square. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்த அன்னோன் என்னது, பி. பியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டோ யூ பை டோ இ பை டோ பி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ண போறேன்.
சொல்லுங்க, இதை மட்டுமா கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. 2 multiple yi 2 into அந்த term ஃபுல்லா சார். ஓகே, மல்டிபிள் என்ன வரும் மட்டும் சொல்லுங்க கரெக்டா. minus xi ன்னு வருது. கரெக்ட், மைனஸ் எக்ஸை அதை நான் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த ஸ்டெப் நான் ஒரே ஸ்டெப்பாக முடிச்சிட்டேன் நான். மைனஸ் எக்ஸை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை மல்டிபிள் இருக்குது, ஸோ மைனஸை மட்டும் வெளியே வைக்கிறேன். மைனஸையும் 2ஐ மட்டும் வெளியே வைக்கிறேன். சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n மைனஸ் 2 காமன் எடுத்தாச்சு. எக்ஸ்ஐ ஒய்ஐ மைனஸ் ஏ பிஎக்ஸ்ஐ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் எப்பயும் போல் டிவைட் ஆகும்போது 0 ஆயிரும். சம்மேஷன் எல்லாத்துக்குமே காமன், அதையும் என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ்ஐ 3 டேர்முக்குமே காமன், அதையும் எடுத்துக்கிறோம். ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n xi yi summation a into xi b xi the whole square summation equal to 0. I varies from 1 to n, I varies from 1 to n. சரி, இங்கே பாசிட்டிவ் எப்பயும் போல் லெஃப்ட் சைடு வச்சுக்கிங்க. xi yi I varies from 1 to n equal to summation a xi plus summation b xi the whole square. ஈக்குவேஷன் 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1 இருக்கா, ஈக்குவேஷன் 2 எழுதிட்டு 1ஐயும் பக்கத்தில் எழுதிடுறேன். 1 என்னன்னா, ஈக்குவேஷன் 1 சம்மேஷன் ஒய்ஐ ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ. இப்போ நான் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணால் எனக்கு ஏயும் பியும் கிடைக்கும். சால்வ் 1 and 2 we get a and b. சரிங்களா? அப்போ எனக்கு தேவையான ஃபிட்டிங் லைன் என்னன்னா, ஃபிட்டிங் லைன் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸில் இந்த ஏ வேலையும் பி வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் ஃபிட்டிங் லைன். சரிங்களா? சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஞாபகிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடையும் நம்ம என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஏன்னா அடுத்து ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக வரும். இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வரும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் வரும்போது ரொம்ப லென்த்தியாக வரும். அதனால் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அது எப்படி வந்துச்சு, இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்குவோம். இது பாருங்கள், வந்துச்சான்னு பாருங்கள். a into summation xi the whole square plus b into summation xi equal to summation xi yi first equation. Second equation பார்த்தீங்கன்னா a into summation xi plus nb into summation yi. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்மளும் எழுதி வச்சிருக்கோம். சரி, இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஏபி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது என்னது, மியூட் கொடுங்க மேம். அது ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸுக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் ஏ ப்ளஸ் பிஎக்ஸுக்கு. ஏ ப்ளஸ் பிஐ, அது ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். அது வந்து லைன் ஆஃப் ரெக்கரேஷன் ஒய் ஆன் எக்ஸாக இருக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சம்மேஷன் ஒய்ஐ ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ. இதான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணது. ஏன்னா அடுத்து ஒன்று பெருசாக இருக்கும், அதை ஒர்க் அவுட் பண்ணிக்க மாட்டேன், சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். அடுத்த டேர்ம் என்னன்னா, எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ சம்மேஷன் பி இன்ட்டு எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இதே அந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஏன் இதை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்கு கொடுத்த கிவனை வச்சு எக்ஸ்ஐ ப்ளஸ் சம்மேஷன் எடுக்க போகிறேன். சரிங்களா? இங்கே ஏயும் என்னையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே எக்ஸ்ஐயை ஸ்கொயர் பண்ணிவிட்டு பியால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஏயும் எக்ஸ்ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே எக்ஸ்ஐ ஒய்ஐயை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம்மேஷன் பண்ண போகிறேன். இங்கே ஒய்ஐயை மட்டும் என்ன பண்ண போகிறேன், சம்மேஷன் பண்ண போகிறேன். சரி, இப்போ இதை எப்படி ஞாபகிக்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன இருக்குது, எதில் முடியுது. இங்கே எக்ஸ்ஐ இல்லை, ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ஐ இல்லை. இங்கே எக்ஸ்ஐ இருக்குது, பட் ஒய்ஐ இல்லை.
இங்கே எக்ஸ்ஐ இல்லை பட் ஒய்ஐ இருக்கு. இங்கே எக்ஸ்ஐ இருக்கு, ஒய்ஐ இல்லை. ஓகே, நடுவில் என்ன இருக்குன்னா என்ஏ, நடுவில் என்ன இருக்கு என்ஏ. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபுல்லாகவே எக்ஸ்ஐ ஒய்ஐ ஏபிஎன் இந்த 5 வேரியபிளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒய்ஐயில் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ஏஐ மல்டிப்ளை பண்ணுறோம், கடைசியாக முடிக்கும் போது பி இன்ட்டு எக்ஸ்ஐன்னு முடிச்சிடுறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்னா இங்கே 2 டேர்ம் வந்துடுது, எக்ஸ்ஐ ஒய்ஐ, எக்ஸ்ஐ ஒய்ஐ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ பி இன்ட்டு எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர், சம்மேஷன் பி இன்ட்டு எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இது நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இப்போ அதை வச்சு சம்மும் செய்வோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஏபி கிடைக்கும். அதை எடுத்து ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்னுடைய ஃபிட்டிங் த லைன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதை ஏன் இவ்வளோதான் சொல்லிக்கிறீங்கன்னா, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி பேரபோலா, செகண்ட் டிகிரி பேரபோலா என்ன சொல்றாங்கன்னா லைன் ஆஃப் ரெக்கரேஷன் ஒய் ஆன் எக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் குவார்டர் ஈக்குவேஷன் சொல்லிடுறேன். சரிங்களா? செகண்ட் டிகிரினால இதோ குவார்டர் ஈக்குவேஷன். அங்கே என்ன பார்த்தோம்னா ஏ பிளஸ் பிஎக்ஸ் தான் பார்த்தோம், ஏ பிளஸ் பிஎக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இங்கே எதெல்லாம் அன்னோன் வேரியபிளுங்க, இந்த ஈக்குவேஷன்ல எதெல்லாம் அன்னோன் வேரியபிள்? ஏபிசி. ஏபிசி, அதாவது எக்ஸப்ட் எக்ஸ்ன்னு ஒய் இருக்கிறது ஃபுல்லாகவே அன்னோன் வேரியபிள் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இ ஈக்குவல் டுன்னு எடுத்துட்டு அதையும் எழுதிடுறேன். இ ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய்ஐ மைனஸ் ஏ மைனஸ் பிஎக்ஸ்ஐ மைனஸ் சிஎக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இது எப்பயும் போல ஹோல் ஸ்கொயர். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டோ யூ பை டோ ஏ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். டோ யூ பை டோ பி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். டோ யூ பை டோ சி ஈக்குவல் டு 0, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நான் டைரெக்டாக எழுத போகிறேன். சரிங்களா? இது நீங்கள் எப்பயும் போல் பார்சியல் ஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு செஞ்சாலும் ஆன்சர் வரும். நான் இப்போ டைரெக்டாக எழுதிட்டு ஷார்ட்கட் வச்சுக்க போகிறேன். சம்மேஷன் ஒய்ஏ ஈக்குவல் டு என்ஏ பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ சி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இது ஃபுல்லாக அங்கே புக்கில் டெரைவ் ஆகிருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இது அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், சம்மேஷன் எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் சி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ கியூப். இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன், சிக்கு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஒய்ஐ ஏ சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பி சம்மேஷன் எக்ஸ்ஐ கியூபு ப்ளஸ் சி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ ஹோல் பவர் 4. இது தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இதைத்தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு நார்மல் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். இதைத்தான் நான் அங்கே எழுதி வச்சுருக்கேன். இதைத்தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், எக்ஸைஸ் ஹோல் ஸ்கொயர். அங்கே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. அவன் 1ன்னு கொடுத்துருக்கான், எனக்கு 3 இருக்கு. அவன் 2ன்னு கொடுத்தது நம்மளுக்கு 2, 3ன்னு கொடுத்தது ஃபஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை எந்த ஆர்டரில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த கொடுத்தா பாருங்க. ஈக்குவேஷன் 1, 2, 3 ஆர் கால்டு நார்மல் ஈக்குவேஷன் ஃப்ரம் விச் ஏபிசி கேன் பி ஃபவுண்டு. இப்போ இதை 3ஐயும் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்னா சால்வ் 1, 2, 3 வி கெட் ஏபிசி. இந்த 3 அன்னோன் வேரியபிள் தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு சம்மா எப்படி பார்க்குறது, சம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா புக்கை பார்த்து நான் ஒரு சம் தரேன். இந்த வந்துருச்சு, அவனே சம் கொடுத்துருக்கேன், நானே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, அப்படியே ஒரு லைட்டாக கோத்ரூ பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. fit a straight line following the data 0, 1, 2, 3, 4, 2.1, 3.5, 5.4, 7.3, 8.2. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவேஷன் என்ன எடுத்துருக்கோம், y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ இது ஆக்சுவலாக என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துட்டோம். இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பாருங்கள், y ஈக்குவல் சம்மேஷன் y ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி சம்மேஷன் எக்ஸு. சம்மேஷன் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் வருதான்னு பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இதுதான் இங்கே இருக்கு. இருக்கான்னு பாருங்க. சம்மேஷன் ஒய்ஏ, அது சம்மேஷன் ஒய்ஏன்னு போட்டிருக்கேன். என்ஏ இருக்கு, பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு. இந்த எக்ஸ்ஐக்கு பதிலாக எக்ஸுன்னு இருக்கு, ஒய்ஏக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷனும் சம்மேஷன் எக்ஸ்ஒய், அதாவது சம்மேஷன் ஒய் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு. சம்மேஷன் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் பிஎக்ஸ் ஸ்கொயரு. இருக்கான்னு பாருங்க. சரி, இது பாருங்க எப்பயும் போல எக்ஸ் ஒய், நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் ஒய் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் தான். ஆமாம் ஆமாம், பி எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டா, சம்மேஷன் பி எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட். இப்போ எழுதிட்டேன் நான். அப்போ எனக்கு என்னென்ன வேணும் பாருங்க. சார் ஏ எக்ஸ் தானுங்க சார், ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் தானுங்க சார். ஏ எக்ஸு கரெக்டு தானே, ஏ எக்ஸு பி பக்கத்தில் தான் ஒய் ஸ்கொயர் கரெக்டு தான். அப்படியே ஒரு ஸ்கொயர் மாறி இருக்கு. இப்போ ஓகேன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு என்ன வேணும் பாருங்க, எண்ணு கொடுத்துட்டேன். எண்ணு நம்மளுக்கு என்ன இருக்கு, 2, 4, 5 கிவன். சரிங்களா? என் இன்ட்டு ஏ, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 10a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு 26.5. இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம்மேஷன் ஒய் என்ன இருக்கு, இதாக இருக்கு 26.5. 26.5 n இன்ட்டு ஏ, n இங்கே எத்தனை, ஆஹா, எக்ஸ் ஒய் எல்லாம் சேர்ந்ததாங்க கிவனு. இது ரெண்டுமே சேர்ந்த கிவன் தான் n. எக்ஸ் ஒரு 5, ஒய் ஒரு 5. ஸோ அப்போ 10a. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு. சம்மேஷன் எக்ஸ் என்ன வரும், சம்மேஷன் எக்ஸ் என்னங்க வருது, 10 சார். சம்மேஷன் எக்ஸு 4, 5, 7, 10. எஸ் எஸ், 10b ஈக்குவல் டு 26.5. இல்லையே, என்னமோ இடிக்குதே, 5bல வருது. ஏன், 10a கரெக்டு, பி சம்மேஷன் எக்ஸு. அது செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்களோ. சரி, இப்போ அடுத்து பாருங்க, இதில் ஏதோ சின்ன தப்பு இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோம். சம்மேஷன் எக்ஸ்ஒய் என்ன இருக்குது, சம்மேஷன் எக்ஸ்ஒய் 69 வந்துருச்சு. ஓகே, லெஃப்ட் சைடு கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு என்னங்க வரும், 4, 7, 8, 10, 10, 10, 10, 10a. சார் அவங்க எக்ஸ் ஸ்கொயரோட சம்மேஷன் தான் போட்டிருக்காங்க சார். 38 போட்டிருக்காங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா, அதுலயுமே சம்மேஷன் எக்ஸ் வந்து 10 தானே சார் வருது. ஆமா. பி இன்ட்டு அப்ப 10b தான் வரணும், ஆனா அவங்க 5b தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா இல்லை பார்க்கணும், இல்லைன்னா இங்க வேல்யூ தப்புங்க சார். இல்லை, இது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். எங்கே போச்சு புக்கில், நம்ம இதுல போடுவோம் சார், நீங்க எடுத்த வேல்யூல போடுங்க. இல்ல ஏபிக்கு வேல்யூ கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம் சார். கொஸ்டின் கரெக்டா பார்ப்போம். 3.5, 5.4, 8.2 கரெக்ட் தான். 0, 1, 2, 3, 4 கரெக்ட் தான். சம்மேஷன் ஏ சம்மேஷன் பி எக்ஸ் ஐ தான் வருது.
ஃபார்முலா டெரைவ் பண்ண தப்பா இல்லையே ஃபார்முலா இல்ல சார் இப்ப நம்ம சமேசன் எக்ஸ வச்சே போடலாம் சார். ம் ஏ வேல்யூ பி வேல்யூ என்ன நமக்கு கிடைக்குதுன்னு வெரிஃபை பண்ணா தெரிஞ்சிடும் சார். பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும். மிஸ்டேக்கா அவங்க மிஸ்டேக்கான்னு பார்த்தலாம் ஆமா சார். ஆமா இல்ல புக்ல எடுத்துட்டேன், புக்லயும் அதான் இருக்கு. டைப் படிச்சதும் தப்பான்னு பார்த்தேன், இல்ல புக்லயுமே அப்படித்தான் இருக்கு. சரி, 26.5 வந்து 5 எடுத்தா தான் கரெக்டா 30. சரி, அதாவது சம்மேஷன் ஒய்ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ என்பி இதான நான் எழுதுனது பாருங்க. சார் அங்க a இன்டூ எக்ஸ் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகே 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 இல்ல என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இங்க என்ன இருக்கு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கு. ஆனா நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்க, ஏ பிளஸ் பிஎக்ஸ்னு எடுத்திருக்கேன். அதனாலதான் இவ்வளவு குழப்பம். எஸ் சரிங்களா, சார் எஸ் சார். அதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். சரி, ஒன்றும் பிரச்சனை. இப்ப என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சாச்சுல, இப்ப நம்ம சம்ம செய்வோம். நம்ம செஞ்சது கரெக்டு தான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் செஞ்சதே செஞ்சிடுறேன். இது கிவன், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. ஷர்மிளா மேம் போர்டில் இருக்காதீங்க. சரி, இப்ப இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கோட கொடுத்துருவோம். இப்ப ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன், அதாவது ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு இருந்தா எனக்கு ஈக்குவேஷன் என்ன? சம்மேஷன் ஒய்ஐ ஈக்குவல் டு என்ஏ பிளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ. செகண்ட் ஒன், சம்மேஷன் எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ பிளஸ் பி இன் சம்மேஷன் பி இன்ட்டு எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஏயும் பியும் ஃபைன் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஆன்சரும் சரியா வருதான்னு பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எடுத்ததுனால தான் இந்த ஃபார்முலா. நான் இந்த ஃபார்முலா இப்படி எடுத்து நான் டெரைவ் பண்ணி சொல்லிட்டேன். ஏ பிளஸ் பிஎக்ஸ்னு எடுத்து டெரைவ் பண்ணி எனக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, இப்போ ரெண்டு ஆன்சரும் சேமா தான் இருக்கும். சரிங்களா, ரெண்டு ஆன்சரும் சேமா தான் வரும். இதுக்கு என்ன வரணும்னா ஒய் ஈக்குவல் டு 1.66 பிளஸ் 2.1 வருதான்னு பாருங்க. இதுக்கும் கண்டிப்பான முறையில் என்னதான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, சொல்லுங்க மேம், ஏதோ சொன்னீங்க சொல்லுங்க. பாத்திமா Sir, A is equal to 2.1, B is equal to 1.6. புரியல, ஏ என்ன வருது? 2.1, sir. சரி, பி என்ன வருது? 1.6, sir. அது அப்படியே இடம் மாதிரி வருது, அவ்வளவுதான். ஆமா. ரைட்டு. அப்ப நான் இங்கே உள்ள கான்செப்ட் படி எடுத்தா என்ன வருது? 2.1 பிளஸ் பி வேல்யூ என்ன வந்துச்சு? 1.6 எக்ஸ். கரெக்டாக தானேங்க வருது? இப்போ அவங்க ஃபாத்திமா மேம் சொன்னாங்க ஏ 2.1. கரெக்ட் தான் சார். பி வந்து இடம் மட்டும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இடம் மாறி இருக்கு. அதான் இங்க சொல்லிட்டேன்ல, ஒய் ஈக்குவல் டு நான் ப்ரூவ் பண்ணது ஏ பிளஸ் பிஎக்ஸ். புக்கில் இருக்கிறது ஒய் ஈக்குவல் டு ஏபி ஏஎக்ஸ் பிளஸ் பி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, புக்கில் உள்ள ஃபோர்த் சம், ஃபிட்டிங் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு பி எக்ஸ் பவர் ஏ. சரிங்களா, இப்போ இந்த கர்வுக்குரிய கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டுன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தாச்சு. 1200 900 600 200 110 50. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு பவரில் ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ நம்ம லாக் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக பவருக்கு முன்னாடி வந்துடும். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் ஒய் இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? இப்படி டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் ஒய் லாகு பிஎக்ஸ் பவர் ஏ, இது ரெண்டும் மல்டிபிள் இருக்கு. ஸோ என்னவாயிரும்னா அடிஷனில் வந்துடும் எக்ஸ் பவர் ஏ. இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா பவரில் இருந்தால் என்ன வந்துடும்? ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ ஏ லாகு எக்ஸ். இப்போத்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, பண்ணிக்கலாம் பாருங்க. பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாக் ஒய்ன்னு இருக்கு பார்த்தீங்களா,
லாக் ஒய்யை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துடுறாங்க. சரிங்களா? அடுத்து இங்கே இருக்க லாக் பி, லாக் பியை கேபிட்டல் பின்னு எடுத்துடுறேன். லாக் பியை கேபிட்டல் பின்னு எடுத்துடுறேன். லாக் எக்ஸை கேபிட்டல் ஏன்னு எடுத்துடுறேன். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. லாக் ஒய்க்கு பதிலாக கேபிட்டல் ஒய், லாக் எக்ஸு இந்த இருக்கு, லாக் எக்ஸுக்கு பதிலாக ஏ கேபிட்டல் எக்ஸு, லாக் பிக்கு பதிலாக கேபிட்டல் பி. இப்போ இதுக்குரிய ஈக்குவேஷன், அதாவது கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ, லாக் பிக்கு பதிலாக கேபிட்டல் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதே இதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ப்ளஸ் என்பி, அவங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா. சரிங்களா? அவங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா, நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரத்தேன் போகுது. சம்மேஷன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸு. இப்போ எனக்கு என்னென்ன வேணும்னா, என்னென்ன வேணும் பாருங்க. சம்மேஷன் எக்ஸ் வேணும், இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும், வேற என்ன வேணும், சம்மேஷன் எக்ஸ் ஒய் வேணும். இந்த 3மே வேணும். இப்போ எக்ஸ் ஒய்யை கொடுத்துட்டேன், எக்ஸு ஒய்யை கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு கேபிட்டல் எக்ஸ் வேணும். கேபிட்டல் எக்ஸ் வேணா என்ன பண்ணணும், நான் கேபிட்டல் எக்ஸ் நான் என்னன்னு எடுத்து வச்சிருக்கேன், கேபிட்டல் எக்ஸ் என்னங்க எடுத்து வச்சிருக்கேன். சார் லாக் எக்ஸ் தான் கேபிட்டல் ஏன்னு எடுத்திருக்கோங்க சார். சரி. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து லாக் எடுத்துருங்க. 1க்கு லாக் எடுத்தா 0வா, இங்கே 2க்கு லாக் Yes, எடுத்தா 0.3, 3க்கு லாக் எடுத்தா இந்த ஆன்சரு 4, 5, 6. இதோட டோட்டல் போட்டாச்சு. அடுத்து ஒய்க்கு லாக் எடுக்க போகிறோம். ஒய்னா லாக் ஒய், இது கரெக்டாக தான் இருக்குது. 1200க்கு 3 பாயிண்ட் சம்திங், 900க்கு 2 பாயிண்ட் சம்திங், 600க்கு 2.77, 200க்கு 2.30, 110க்கு 2.044. அதனால இந்த டேபிள் காலம்லாம் கேட்க மாட்டாங்க, லாக் டேபிள்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிற கஷ்டம், எல்லாமே டெசிமல். இப்போ எக்ஸ் கிடச்சி ஒய் கிடச்சிருச்சு, எனக்கு எக்ஸ் ஒய் வேணும், மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் கிடச்சிச்சு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணிட வேண்டியது, சம் பண்ணிட வேண்டியது. இப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏயும் பியும் ஃபைன் பண்ண போகிறோம். இது எலிமினேஷன் மெத்தட் செஞ்சிடலாம், அதையும் உட்காந்து நான் ஒர்க் அவுட் பண்ணணும், எதிர்பார்க்காதீங்க. இன்னும் நிறையா நடத்த வேண்டியது இருக்குது. இந்த 10th யூனிட் ரொம்ப லென்த்தியாக போய் இருக்குது. நீங்கள் 14வது கிளாஸு, இன்னும் ஒரு 6 கிளாஸ் ஆச்சு, இன்னும் ஒரு 10 மணி நேரம் வேணும், இன்னும் முடிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இது எலிமினேஷன் மெத்தட் பண்ணுங்கள், ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்கள். ரைட்டு, தேவையான ஈக்குவேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் கொஸ்டின்னு கேட்டால் என்ன வரும்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம 2 ஃபார்முலா எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் கேட்பேன். இந்த இங்கே ஃபார்முலா எழுதுகிறோம்ல, இதைத்தான் கேட்பான வழியே வேறு எதுவும் கேட்கறதுக்கு 200% சான்ஸ் இல்லை. ஏன்னா சிஎஸ்ஆர் கொஸ்டின் வரைக்கும் நான் பார்த்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் கேட்கவே இல்லை. சரி, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதே தான் ஏ இ பவர் பிஎக்ஸ், இங்கேயும் அதே கான்செப்ட் தான். டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுக்க போகிறோம். லாக் ஒய் லாக் ஏ இ பவர் பிஎக்ஸ். இப்போ இது 2 எப்படி இருக்குது, மல்டிப்புளாக இருக்குது. ஸோ எழுதும் போது லாக் ஏ ப்ளஸ் லாக் இ பவர் பிஎக்ஸ். இங்கே லாக் ஏ என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ வெறும் பிஎக்ஸ் மட்டும் வரும். லாக் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ், லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸு, இங்கே பிஎக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா லாக் இ, இதாக இருந்துச்சு பாருங்க, பிஎக்ஸ் லாக் இ, இங்கே லாக் ஏ. லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் லாக் இ. இப்போ கேபிட்டல் ஒய்யை என்னன்னு எடுக்கிறாங்க பாருங்க, லாக் ஒய், லாக் ஒய்யை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துட்டேன். சரி, இங்கே லாக் ஏவை பின்னு எடுக்கிறாங்க சார், கேபிட்டல் பி. ஆமாம், கேபிட்டல் பின்னு எடுத்துட்டேன். அடுத்து பி லாக் இயை வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துட்டாங்க, எடுத்து ஈக்குவேஷன் மாற்றிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனே கிடச்சிச்சு. எது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா லைன் ஆஃப் ரெக்கரேஷன் எக்ஸ் ஒய்யான் எக்ஸே கிடச்சிச்சு. ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ஃபார்மெட்டே கிடச்சிச்சு. அதுக்குரிய 2 ஈக்குவேஷன் எழுதுகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, ஏக்கு வந்து இ பவர் பி,
பிக்கு வந்து ஏ பவர் லாக் ஈன்னு கிடைக்குது. இது என்ன சொல்றாங்கன்னா பெஸ்ட் ஃபிட்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? வெறும் ஃபார்முலா பார்த்தாலும் குழப்பம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இது மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ கேஇ ஏ பவர் பிஎக்ஸ், இதுவும் அதே கான்செப்ட் தான், லாக் கான்செப்ட் தான். எதுக்கு என்னவா எடுக்கிறது முக்கியம். லாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாக் ஒய்யை கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறேன், லாக் கேயை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன், இதை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பி லாக் ஏ, இதை மொத்தத்துக்கு ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கிடச்சிருது. எப்பயும் போல் லைன் ஆஃப் ரெக்ரஷன் ஒய் அண்ட் எக்ஸ் கான்செப்ட் கிடச்சிச்சு. 2 ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு கே வந்து 10 பவர் பின்னு கிடைக்குது. ஏ வந்து என்ன கிடைக்குது பாருங்க, பி லாக் ஏன்னு கிடைக்குது. பி லாக் ஏ இது தூக்கி சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சரு இந்த இருக்கு. கேஇ ஏ பவர் பிஎக்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஃபிட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை சால்வ் பண்ணது எங்கேயுமே இங்கே கொடுக்கல, அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுறேன். சரிங்களா? அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக தான் இருக்குது. அதை டேபிள காலம் போடணும், லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏகப்பட்டது இருக்குது. டைரெக்டாக ஃபைனல் ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் அதை இப்போல்லாம் இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னா இப்போ அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுறேன். ரைட்டு. ஓகே, டன். இதில் லாஸ்ட் சம் ஏபி ஹோல் பவர் எக்ஸ், எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது, அதனால தான் நான் எல்லா சமயமும் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பி எக்ஸ் பவர் ஏ, செகண்ட் பார்த்தது ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் சிம்பிளாக பார்த்தோம், மிச்சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஏ இ பவர் பிஎக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா ஏபி பவர் எக்ஸ். அடுத்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது கே ஏ பவர் பிஎக்ஸ் பார்த்தோம். இப்போ இதைத்தான் பார்க்க போகிறோம். ஏபி ஹோல் பவர் எக்ஸு இயர் கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால தான் பாருங்களேன், லாக்கிறது எடுத்தாச்சு எப்பயும் போல். அப்போ என்ன வரும், லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஏபி ஹோல் பவர் எக்ஸ், இது ரெண்டும் மல்டிபிள் இருக்குது. ஸோ அடிஷனில் வரும் லாக் பி பவர் எக்ஸு. இங்கே என்ன வரும், லாக் ஏ எக்ஸு லாக் பின்னு வந்துடும், லாக் ஒய். இப்போ இது என்ன பண்ணுறாங்க, லாக் ஒய்யை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க, கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாக் ஏவை பின்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்க, லாக் பியை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் ஜென்ரல் கான்செப்ட்டு லைன் ஆஃப் ரெக்கர்ஷன் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் அந்த கான்செப்ட்லேயே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு இங்கே இயர் கொடுத்துட்டேன், ஒய் கொடுத்துட்டேன். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1954. சரிங்களா? அப்படி நம்மளாத்தான் எடுத்துக்கிறோம். அதாவது 1954 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரு வேல்யூ 3 ஆமாம், 1954 வந்து சென்ட்ரு வேல்யூவாக இருக்குது. அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ், அதாவது அசிம்டு மீன் மெத்தட் மாதிரியே 1954 இங்கே ஒய்க்கு லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனல் ஆன்சர் 28. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், இதை லாக் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த இருக்குது அந்த ஃபார்முலா, அந்த 2 ஈக்குவேஷனுக்குரிய ஃபார்முலா. இந்த கிடைச்ச ஆன்சர் ஃபுல்லாக தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறோம். சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏபி கிடைக்கிது. இந்த இருக்குது ஏபி கிடைக்கிது. கிடைக்கலன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆண்டி லாக் எடுக்கிறோம். எடுத்தால் ஃபைனல் ஆன்சர் 1.19, ஏ வந்து 365.01. அதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், வி கெட் ஃபைனல் ஆன்சர். இது வந்து என்னன்னா எக்ஸ் மைனஸ் இப்படி வருது, அதாவது ஒய் ஈக்குவல் டு 360.01 இன்ட்டு 1.19 ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் 1954. இது மாதிரி ஃபைனல் ஆன்சர் வருது. இந்த மாதிரி சம்பளம் இது வரைக்கும் கேட்டதில்லை, அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். அது இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கிங்க, அந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கிங்க, போதுமானது. ஆனால் ஆல்ரெடி நான் இங்கேயே டெரைவ் பண்ணிட்டேன். டெரைவ் பண்ணிவிட்டு செகண்ட் டிகிரி பெற போகலாம், அது வேணால் கேட்கலாம் நம்மளுக்கு. இந்த 3 ஈக்குவேஷனை வேணால் கேட்கலாம், அதை வேணால் பார்த்து வச்சுக்கிங்க. இங்கே எக்ஸ்ஐ இல்லை, இங்கே எக்ஸ்ஐ ஒய்ஏ இருக்குது, இங்கே எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஒய்ஏ இருக்குது.
அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. எப்பயும் போல் NAல ஆரம்பிச்சிடுறேன். அதாவது எக்ஸ் டேம் இல்லை, ஒய் டேம் இல்லை, அடுத்து எக்ஸ் டேம் மட்டும்தான் இருக்குது எல்லாத்துலேயுமே பாருங்க. பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ, ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, நம்முடைய 3 அன்னோன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன், அடுத்து எக்ஸ்ஐ, அடுத்து எக்ஸ்ஐ தான் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ஒய்ஐயோட எக்ஸ்ஐயை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ்ஐ ஒய்ஏ வந்துருச்சு. இங்கே பாருங்க என்ன வந்திருக்கு, ஏ இருக்கு, என் இன்ட்டு எக்ஸ்ஐ எக்ஸ்ஐன்னு வந்துருச்சு. இங்கே எக்ஸ்ஐ இதோ ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு, இங்கே எக்ஸ்ஐ இதோ ஹோல் கியூப் வந்துருச்சு. சரிங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரிங்களா, சம்மேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு எக்ஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ, இங்கே பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ இதோ ஹோல் ஸ்கொயரு, இங்கே எக்ஸ்ஐ இதோ ஹோல் கியூபு. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணது எக்ஸ் ஐயால். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை எக்ஸ்ஐ இதோ ஹோல் ஸ்கொயர், எது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தான். அப்போ எக்ஸ்ஐ இதோ ஹோல் ஸ்கொயர் ஒய்ஐ, ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ இதோ ஹோல் ஸ்கொயர், பி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ இதோ ஹோல் கியூபு, சி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்ஐ இதோ ஹோல் பவர் 4. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், செகண்ட் ஒன்று எக்ஸ்ஐயால் மல்டிப்ளை பண்ணோம், தேர்ட் ஈக்குவேஷன் வேணும்னா எக்ஸ் ஐ தான் ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். வி கெட் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, அதனால் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதை வேணால் கேட்க சான்சஸ் இருக்குது. 4 ஆப்ஷனில் 4ஆவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று தப்பாக கொடுத்துட்டு நன் ஆஃப் திஸ் கேட்கலாம், ஏதோ ஒன்று கேட்கலாம். இது செகண்ட் டிகிரி ஆர்டருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது கர்வ் ஃபிட்டிங் ஒரு 7 பேஜ் பார்த்தோம், அவ்வளோதான் இருக்குது. நம்ம இவர் புக்கில், ஆர்மூன் சார் புக்கில் அது இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இதில் எது ஃபிட்டுன்னு பார்த்தோம், அதுக்கு 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணோம், கொண்டு வந்தோம், ஆன்சர் வந்துருச்சு. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ். அது என்னங்க ஆட்ரிபியூட்ஸ், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு எத்தனை பக்கம், ஒரு 5 பக்கம் தான், அது கடகடன்னு போயிடும். சரிங்களா, அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன், அதோட கிளாஸை மட்டும் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளை கண்டிப்பாக கிளாஸ் இருக்குது, பார்த்துருவோம். சாட்டர்டே ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு, சண்டே இந்த 10th யூனிட் டெஸ்ட்டு. சரிங்களா, அது போர்ஷன் காலில் சென்ட் பண்ணிட்டேன். ரைட்டு, அது என்னங்க, தியரி ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். தியரி ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இன்ட்ரடக்ஷன் சொல்ல போகிறேன், அதோட நான் கிளாஸை முடிச்சிருவேன். சரி, இப்போ இங்கே ஏபிசி. இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 or more than டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏயை மேல்னு எடுத்துக்கிறேன், பியை ஃபீமேல்னு எடுத்துக்கிறேன். சாரி, இப்படி வேணாம், இப்படி எடுத்துக்கோ, இப்படி எடுத்து ஏ மேல். சரிங்களா, இதை நான் ஆல்ஃபான்னு ஒன்று எடுத்துக்கிறேன், அதை ஃபீமேல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஆல்ஃபான்ற கான்செப்ட் வருமானா வராது, ஏதாச்சும் ஒன்று தான் வரும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லிட்ரஸின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, படிச்சவங்க. இதே இது பி டேஷ் என்ன எடுத்துக்கிறேன், இல்ட்ரஸின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, படித்தவன் படிக்காதுன்னு எடுத்துக்கிறேன். இங்கே மென்னு மேலு ஃபீமேல்னு எடுக்கிறேன், இங்கே படித்தவன் படிக்காதுன்னு எடுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இது பின்னு எடுக்கிறேன்னா இது அப்படியே ஆப்போசிட் பீட்டா இல்ட்ரஸின்னு எடுத்து முடிச்சிடுறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா, எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் அதை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எடுப்போம். அடுத்து அது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கிரேக்க லெட்டரான கிரேக்கம் தானே, அது கிரேக் லெட்டர்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்துட்டாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதர்வைஸ் ஓகே. தியரி ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இப்போ சொன்ன ஃபுல்லாக இதுக்குள்ள தாங்க இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா,
செல் ஏபின்னு ரீட் பண்ணுறாங்க. இது என்ன ரீட் பண்ணுறாங்கன்னா செல் ஏபி, செல் ஏ பீட்டா. நான் பாருங்க, ஏபினா ஏயும் ப்ரெசண்ட் பியும் ப்ரெசண்ட். சரிங்களா, ஏயும் ப்ரெசண்ட் பியும் ப்ரெசண்ட். இங்க என்ன இருக்கு, ஏ பீட்டான் இருக்கு. அப்ப பீட்டானா இங்க பி ப்ரெசண்ட், அதாவது ஏ வந்துருச்சு. அப்ப ஏ ப்ரெசண்ட், பிக்கு பதிலா பீட்டா வந்ததுனால பி வந்து ஆப்சண்ட். அடுத்து பாருங்க, அதே செல்லு ஆல்பா, ஆல்பா பி, பீட்டால பி, ஆல்பா பி. இங்க பின்றது ப்ரெசண்ட். சரிங்களா, இங்க ஆல்பா சொல்லிட்டாங்க, ஏக்கு ஆப்போசிட் சொல்லிட்டாங்க. அப்ப இதை என்ன சொல்லிடலாம்னா ஆப்சண்ட். சரிங்களா, இப்ப ரெண்டுமே ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏயும் ஆப்சண்ட் பியும் ஆப்சண்ட். ஃபர்ஸ்ட் வெறும் ஏபின்னு எடுக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டேன், ப்ரெசண்ட்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு ஆப்ஷன் சொல்லணும்னா ஆல்பா எடுத்துக்கிறேன், பிஏ வந்து ஆப்ஷன் சொல்லணும்னா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்படியே ஆப்போசிட்டை ஃபுல்லாக கிரேக் லெட்டர்ஸ் ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறத ப்ரெசண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட், அவ்வளோதான் இந்த விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லெட்டர் எழுதுறேன் பார்த்தீங்களா, ஏபிசி ஆல்பா பீட்டா காமா செப்பரேட்டாக எழுதுறது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஆர்டர். சரிங்களா, இதே டூ டூஸா பேர் பண்ணி எழுதுறேன். அதை ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறேன். அடுத்து 3 3யா பேர் பண்ணுறேன், அதை ஃபுல்லாக தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது சிங்கிளாக எழுதுறேன். அடுத்து என்ன எழுதுறேன்னா ஏபி, ஏ பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா பீட்டா, இதை ஃபுல்லாக 2 2வா எழுதுறது ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 3 3 டேர்ம் 3 3யா ஒவ்வொரு பேராக எழுதணும்னா அது தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எழுத போகிறோம், நம்ம காயின் டாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு காயின் டாஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், 2 காயின் டாஸ் பண்ணால் எப்படி எழுதுவோம், 3 காயின் டாஸ் பண்ணால் எப்படி எழுதுவோம், அந்த கான்செப்டில் தான் வரும். சரிங்களா, இதில் எது தேவைன்னா கடைசியாக ஒரு ஃபார்முலா, ஒரு 3 ஃபார்முலா இருக்கும், அதுதாங்க இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாக நம்ம நாளைக்கு பார்த்துட்டு சம்முக்குள்ளே போவோம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். தியரம் 1 தான் இம்பார்ட்டன்ட். given n attributes, total number of class frequency 3 power n, total number of class frequency 3 power n, total number of positive class frequency na 2 power n, இதே நெகட்டிவ் கிளாஸ் ஃப்ரீக்வன்சினா 2 power n minus 1. இது தாங்க இம்பார்ட்டன்ட். இதுவும் அடுத்து ஒரு சம்மு பார்ப்போம், அது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். அந்த சம்முக்கு எப்படி டெஃபினிஷனு அது எல்லாமே நம்ம என்ன பார்ப்போம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வேணால் பார்த்துட்டு வேணால் முடிப்போம் நம்ம. சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இதில் 200% இதுதான் கேட்பாங்க. கிளாஸ் ஃப்ரீக்வன்சினா 3 power n, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கிளாஸ் ஃப்ரீக்வன்சினா 2 power n, நெகட்டிவ்னா 2 power nல ஒன்றா செப்பரேட் பண்ணணும். சரி, இதில் எப்படி சம்மு வரும், என்ன கிவன் கொடுப்பாங்க, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்க. இப்போ நான் 2 x 2 எடுத்துக்கிறேன். ஏபி, ஏனா ஏயோட ஆப்போசிட்டு, பினா பியோட ஆப்போசிட்டு பீட்டா. சரி, இப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும்னா ஏபின்னு வரும், இந்த பாக்ஸில் என்ன வரும்னா ஏ பீட்டான்னு வரும், இந்த பாக்ஸில் என்ன வரும் ஆல்ஃபா alpha b பின்னு வரும், ஆல்ஃபா பின்னு வரும். இங்கே என்ன வரும்னா ஆல்ஃபா பீட்டா. alpha beta இப்போ ஏ ஆல்ஃபா பி பீட்டான்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? நான் அதுதான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். இது மேல்னு சொல்லிட்டேன், இதை ஃபீமேல்னு சொல்லிட்டேன், இதோட ஆப்போசிட் ஃபீமேல். மேலும் ஃபீமேலும் கலந்துருக்க மாதிரிலாம் சம்மு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இங்கே பி பீட்டா, இங்கே எம்ப்ளாயி, இது அன்எம்ப்ளாயின்னு வச்சுக்குவோம். அது எப்படி ஒருத்தனே எம்ப்ளாயாகவும் இருப்பேன் அன்எம்ப்ளாயும் இருப்பேன், இருக்க முடியாது. இங்கே எப்படி ஒருத்தன் மேலாகவும் இருப்பேன் ஃபீமேலாக இருப்பேன், இருக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு இந்த ஆர்டர் பேர் தான் பாசிபிள். ஏ ஆல்ஃபா, பி பீட்டா, சி காமா, இதெல்லாம் நாட் பாசிபிள். சரிங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ பாருங்க, ஒரு சம்மு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை முடிப்போம். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சம்மு, சரி நானாக எடுக்கிறேன். இது மேல், இது ஃபீமேல். சரி, நெக்ஸ்ட்டு
எம்ப்ளாயி அன்எம்ப்ளாயி, எம்ப்ளாயி அன்எம்ப்ளாயி. அங்கே ஏ ஆல்ஃபா பி பீட்டான்னு பதிலா இந்த மாதிரி கொடுத்தாங்க, மேலு ஃபீமேலு எம்ப்ளாயி அன்எம்ப்ளாயி. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கிவன் என்ன நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன் நான். இங்கே வந்து டோட்டல் இது வந்து டோட்டல் 1200 1100, இங்கே ஒரு 1800, இங்கே என்ன இருக்குன்னா 1000 இருக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே மேலில் அன்எம்ப்ளாயி தெரியணும், ஃபீமேலில் எம்ப்ளாயி தெரியணும், ஃபீமேலில் அன்எம்ப்ளாயி தெரியணும். இது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணியே செஞ்சிடலாம். ஃபார்முலாலே அதையும் செய்வோம். இங்கே பாருங்க, இப்போ டோட்டல் ஆக்சுவலாக என்ன வந்துடும், டோட்டல் மேல் ஃபீமேல் எம்ப்ளாயி அன்எம்ப்ளாயி டோட்டல் எவ்வளோ இருக்காங்க? இப்போ இதுதான் 2 given. இந்த 2 கிவன் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே பாருங்க, இதை செக் பண்ணுங்க, அன்எம்ப்ளாயி இங்கே எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி இது கிடச்சிருமா? 500 சார். 500. சரி, இப்போ இந்த 4 கிவனை வச்சு உள்ளே போயிடுவோம் நம்ம. இங்கே 1800 வேணும், இங்கே 1000 இருக்கு, அப்போ இங்கே என்ன வரணும்? 800. இது ஃபார்முலா படிதான் செய்வேன்னு அடம் பிடிக்கக்கூடாது, இது லாஜிக்கலாக வேலையை முடிச்சிடணும். சரி, இப்போ இங்கே வாங்க, 1200 1000, அப்போ 200 கீழே 300 சார். 300. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன சொல்லிடுவேன், மேலில் அன்எம்ப்ளாய் எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டோம், 200. சரி, ஃபீமேலில் எம்ப்ளாய் எவ்வளோ பேர் இருக்காங்க? 800 சார். அடுத்து ஃபீமேலில் அன்எம்ப்ளாயி 300. ரைட்டு. ஏன்னா நான் கொடுத்த இந்த 1 2 3 4 5 கிவன் கொடுத்துட்டேன். எத்தனை கிவன் கண்டுபிடிச்சிங்க? 1 2 3 4 வந்து டெரைவ் பண்ணிட்டேன். இதைத்தான் ஃபார்முலாலையும் செய்வோம். ஏன் ஃபார்முலாவில் செய்யணும் அப்படின்னா, இந்த 3 பேர் எழுதும் போது பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட முடியாது. அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இந்த 9 pages அதுதான் பார்ப்போம்.